கேக்குறாங்க. ஏங்க, பிரகாஷால எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதான் போலீஸ் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னம்மா பயம்? விஜயநாதன் சொல்றாரு, பெத்தவங்க கவலை பிள்ளைங்களுக்கு புரியாது. நீ ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்க. என்னதான் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை விரும்பினாலும் அதுக்கு மாத்திரம்தான் நினைக்கிறது அவங்களோட குணம். ஏமா என்கிட்ட சொல்ற? இப்போ அம்மா சொல்றதுலயும் ஒரு உள்ளர்த்தம் இருக்குமா சக்தி. பிரகாஷ் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தங்கி இருந்தான்னு சொன்னா உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமா இல்லையா? அதுக்கும் அம்மா சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்குமா? படிச்சவ, உனக்கு வேலனோட குணமும் தெரியும், உன்னோட நிலைமையும் தெரியும். வேலனை பொறுத்து போகணும், சந்தோஷமா வாழ பார்க்கணும். செய்வியா சக்தி? உனக்கு கல்யாணம் ஆயிட்டா பத்தாது, சந்தோஷமா வாழணும். அந்த தாலிக்கும் கட்டினவனுக்கும் என்ன மரியாதை இருக்கு சொல்லு சக்தி? வேலனோட சந்தோஷமா வாழல, உன் மாமனார் வருத்தமும் மகனோட சந்தோஷமா இல்லன்னு எதுவுமே இல்லம்மா. பெத்தவரா அவர் கோவம் நியாயம் தானேம்மா. உன்னை கட்டாய கல்யாணம் பண்ணாலும் அந்த குடும்பம் நல்லா தானே பாத்துக்கிறாங்க. வீட்டுல பணம் காசு அந்தஸ்துன்னு குத்தி காட்டுவாங்க தெரியுமா? இவ்வளவு நல்லா மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சக்தி. முதல்ல உன் மனச மாத்திக்கமா. வேலனை தப்பா நினைக்கிறத நிறுத்துமா. வேலனை நேசிக்கவும் வாழவும் பழகிக்கோ. அன்பாலதான் எல்லாம் பண்ணியிருக்கான். என்ன அவன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணது அன்புதான் நினைக்கிறீங்களாப்பா? நான் பதில் சொல்றேன். நான் உனக்கு வரம் பார்த்தா வாழ பிடிக்கலாட்டியும் நாங்க சொன்னதுக்காண்டியாவது வாழ முயற்சி பண்ணுவேன்ல. நம்பிக்கைய இப்ப வேலை மேல வை. உங்களே பார்த்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ள எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அன்பு அதிகமா இருந்துச்சுன்னா இப்படிதாம்மா இருப்பாங்க. அன்பை சமன் செஞ்சு பழகிட்டா வாழ்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்தாட்டியே உலகம்னு வாழ்ற ஆம்பளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. தூரி சக்தி மாறிப்பா. நீ டீய போடு. வந்தா அவனோட சந்தோஷமா போய் வாழ ஆரம்பி. கட்டாயப்படுத்துறோம்னு நீ நினைக்க வேணாம். நாங்க மனசார நீ நல்லா இருக்கணும்னு சொல்றோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனை இப்பதான் முடிவுக்கே வந்திருக்கு. பிடிக்காதவங்கள நேசிக்க முடியாதுப்பா. ஆனா கோவம் விருப்பம் காட்டாம இருப்பேன். இல்ல நான் பிரியணுமான்னா நான் யோசிக்க மாட்டேன். சேர்ந்து வாழ முடியும்னா நான் யோசிக்கிறேன். எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்ப்பா. பயப்படாதீங்க. நான் வேலைங்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி இனிமேட்டு நான் நடக்க மாட்டேன். பதட்டம் மாறதுக்கு எதுவும் இல்ல. அவன் ஓ மகன். உன்கிட்ட இருக்க பிடிவாதத்துல கொஞ்சமாவது அவனுக்கு இருக்கும் இல்லையா? அவனா வரலன்னு சொன்னா பரவாயில்ல, இந்தாட்டிய கேட்கணும்னு சொல்றான். என்ன கொடுமை பாத்தீங்களா? அப்பனுக்கு புத்தி சொன்ன வேலனை மகனா பெற்றிருக்க. உனக்கு அவன் தானே வழிகாட்டணும். வெற்றிக்கும் தோல்விக்கும் உன் சின்ன மகனும் சின்ன மருமகளும் தான் காரணமா இருப்பாங்க. அரசியல் களத்துல நீ முடி சூடுற வர அவங்க 2 பேரும் உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும். இந்த விதத்துல சக்திய வர வைக்க முடியுமோ அந்த விதத்துல சக்திய வரவை. நீ திரும்பவும் நானே போய் கெஞ்சணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் போன் பண்ணியே கேட்டேன். அப்பனாச்சேன்னு அவன் கொஞ்சம் கூட மதிக்கல. அவனுக்கு உன் மேல பாசம் இல்லையா? அவன் மேல இருக்க பாசத்தை விட சக்தி மேல கோவம் அதிகமா இருக்கான்னு யோசி. இதுல யாருக்கும் விளக்கம் சொன்னதே இல்ல. இது உனக்கே தெரியும். உன்கிட்ட பேசுறேன்னா இந்த அரசியல் உலகத்துக்கு வருக அவ்வளவு அவசியமானது. போதுமான வருமானம் இல்லாம பசியிலையும் பட்டினிலையும் ஆரம்பிச்ச உன் வாழ்க்கை கோட்டையில உன் பேரு எழுத போகுது. விஷயங்கள் உனக்கான களம் இல்ல. எதிர்காலம் அங்க இருந்த வகையிலையும் சக்தியிலையும் வேலனையும் உன் கைக்குள்ள கொண்டுட்டு வர முடியுமோ, உன்னை நல்லவன் நம்புமோ வகையில இனிமேட்டு உன் பேர் சொல்லும். லிங்கசாமி நம்ப வைக்கணும். வழியிலுமே உனக்கு வழிகாட்ட நான் இருக்கேன். முதல்ல ஆரம்பி. வீட்டுக்கு வந்த உடனே அரசியல் களத்துல உனக்கு நான் போதனையா இருப்பேன். இப்படியே கேளு. உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு தயாராகட்டும். சாமி வாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. தங்குறதுக்கு என்ன ஏற்பாடு நடந்திருக்குன்னு போன்ல சொல்லிருங்க. நான் சாமிஜியோட போகணும். அவர் என்ன சொன்னாரு? மட்டும் சொல்றாரு. அவர் சொன்னதை செஞ்சிருங்கயா. அடுத்த தலைவருக்கான ஒளிவட்டம் உங்க கண்ணுக்குள்ளேயே தெரியுது சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செம கெத்துப்பா. அச்சான் சக்தி எங்க? உள்ளதான் இருப்பாப்பா. ஏன் வெளியே நிக்கிறீங்க? உங்க அப்பா கூப்பிட முடியும், இங்கேயே தங்கலாம் வாங்க. தேங்க்ஸ் பாட்டி. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வந்துட்டாங்க. வேலைன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் நல்ல விஷயம் சொல்லணும். நான் சொன்னது நடந்துருச்சு. நம்ம ஏத்துக்கிட்டாங்க. எங்க அப்பாவும் போன் பண்ணி வர சொல்லிட்டாரு. நிஜமாவா மாப்பிள்ள? அப்பாவே கூப்பிட்டாரா? அம்மா அத்தை முன்னாடி மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. உள்ள சூழலே வேற. அப்பா கூப்பிட்டது உண்மையா வேலா? ஆமா சக்தி. திடீர்னு எப்படி ஒத்துக்கிட்டாரு? நீ போய் வற்புறுத்தினியா?
1 2 நாள்ல எங்க அப்பாவே கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியும். முக்கியமா நான் அப்பா கிட்ட பேசவே இல்ல. அதான் என்கிட்ட பேசினாரு. அப்பா கிட்ட கூட நான் உன்னைய கேட்டுட்டு தான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் சொல்றாங்க. அப்பா கிட்ட அப்படியே சொல்லிட்டியா வேலா? தப்பா நினைக்க மாட்டாரா? எப்பயுமே இப்படிதான். நீங்க தான் என்ன லேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒன்ன சொல்லுவேன், நீங்க ஒன்ன நினைப்பீங்க. இடையில வேலை நல்லவன்னு உங்களுக்கு புரிய வச்சிருக்கு. என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டதே போதும். நம்ம வீட்டுக்கு போலாமா? விஜயநாதன் சொல்றாங்க. அப்பா சக்திய வர சொல்லி இது முடியும் கூப்பிடவே இல்லையே மாப்பிள்ள. கிட்ட சொன்னாலே போதும்னு கூட நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு சக்திய பழைய மரியாதையோட நடத்துவாரான்னு பயம் இருக்கு மாப்பிள்ள. பொண்ணை பெற்றவங்களோட கவலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. சொல்றாங்க. அப்பாவை வந்து கூப்பிட சொல்லு, இல்லாட்டி போன்லயாவது கூப்பிட சொல்லுப்பா, அது கூட போதும். விஜயநாதன் ஒரு வார்த்தை பேசட்டும், நானே சக்தியை அனுப்பி வைக்கிறேன். இல்லாட்டி சக்திக்கு அங்க மரியாதை இருக்காது. ஏன் நல்லவருதான் மாப்பிள்ள, உங்க குடும்பமும் நல்ல குடும்பம் தான். சில சமயம் மனுஷங்களோட குணத்தை சூழ்நிலை தான் மாத்தும். இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் இதோட போகட்டும்னு நாங்க நினைக்கிறோம். என்ன சொல்ற கஸ்தூரி? அத்தை, எனக்கு நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. தானே அப்பாவே இன்னொரு முறை வந்து கூப்பிடுவாங்க. அப்ப நீங்களே பேசுங்க, அதுக்கப்புறம் அனுப்ப உங்களுக்கு சம்மதம் தானே சொல்றாரு. எங்க சம்மதம் எல்லாம் கேக்குறதுக்கு வேலனுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு. அப்படித்தானே சக்தி? மாப்பிள்ள இப்பயாவது உள்ள வாங்க. மேலத்தாளத்தோட சிவபதி வந்து மெய்யநாதன் வீட்டுக்கு வந்திருக்காரு. மருமக சக்திய கூட்டிட்டு போறதுக்கு மெய்யநாதன் வந்திருக்கேன்னு நல்லா சவுண்டா அடிங்கயா மேலத்த. வாடா வேலா, இருக்க நல்லா இருக்கியா? மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடானா சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்க. கூட்டிட்டு வரலாட்டி என்ன, நானே வந்திருக்கேன். மருமகளை வீட்டுக்கு மேலதாளத்தோட நானே கூட்டிட்டு போறேன். மருமகளே வீட்டுக்கு வர தயார் தானே? நீங்க போனா போனோம், வானா வரணுமா? என்னப்பா இது? பண்ணாத தப்புக்கு சக்திய வீட்டை விட்டு வெளியே தள்ளினீங்க. அவளை மன்னிப்பு கேட்க சொன்னீங்களே, நியாயமா பார்த்தா நம்ம தான்ப்பா மன்னிப்பு கேட்கணும். இல்ல சக்தி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ற, அதானே? சக்தி, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமாமா? அதான் நீ வீட்டுக்கு வருவியா? வேணும்னா மன்னிப்பு கேட்டுருவாமா? சொல்லுமா. வேணாமாமா, நீங்க என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம். என் மருமக சக்திய என் மருமகளோட மனசு தலகுனிய விட மாட்டாடாவ. கிளம்புமா, இப்பவே நம்ம வீட்டுக்கு போறோம். விஜயநாதன் சொல்றாரு. போயிட்டு வாமா. ஏன் மருமக என் பக்கம் வந்துட்டா, உங்க மருமகளை எப்ப கூட்டிட்டு போறீங்க? காலையில வீட்டுக்கு வர்றீங்க, என் பொண்ணு மீனாவ சந்தோஷமா கூட்டிட்டு போய் நல்லா வாழ்றீங்க. வர்றீங்க தானே? வரேன் மாமா. நான் வேலனையும் சக்தியும் கூட்டிட்டு கிளம்புறேன். 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். மந்தி ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. மருமக வீட்டுக்கு வந்துட்டால, எங்க சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். விஜயநாதன் சொல்றாரு. நல்ல விஷயமா நடக்குது, ஒரு ஸ்வீட்டாவது சாப்பிட்டு போங்களேன். மாமா, மீனாவும் வந்துருட்டோம், எல்லாரும் குடும்பமா ஒரு விருந்து வச்சிடலாம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் என் சக்திய புகுந்த வீட்டுக்கு அனுப்புற மாதிரி மனசார அனுப்புறேன். போயிட்டு வாமா. யாருக்கும் போயிட்டு வரேன்னு சக்தி சொல்றாங்க. நாளை பார்க்கலாம். இன்று ரஷ்யாவின் நாணயம் ரூபில். நாளை சந்திப்போம்.